அன்பான மகர ராசி நேயர்களே, சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, நில ராசியை சேர்ந்தவங்க, உண்மைக்கும் நேர்மைக்கும் தர்மத்துக்கும் மட்டுமே கட்டுப்பட்டு நடப்பவங்க. செவ்வாய் உச்சமடையக்கூடிய ராசி அப்படிங்கிறதால எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் எந்த ஒரு தப்பான செயலுக்கும் உடன்பட மாட்டீங்க. ஏழ்மையாக இருந்தாலும் நேர்மையாகவே நடந்துக்குவீங்க. குரு பகவான் நீச்சம் அடையக்கூடிய ராசி அப்படிங்கிறதால கல்வி மற்றும் எதிர்காலத்தை பற்றின முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாறுவீங்க. மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். அதனாலேயே ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய இடத்துல கூட உங்களுக்கான வெற்றிகள் எல்லாமே தாமதமாக கிடைக்கும். இந்த ராசி மண்டலத்தில் நாணயமிக்க ராசி ஒன்று இருக்குது அப்படின்னா அது மகர ராசி தாங்க. சொன்ன வார்த்தையை எப்பாடுபட்டாவது காப்பாற்றிடுவீங்க. அதுக்காக எந்த ரிஸ்க் வேணாலும் எடுப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் ப்ராக்டிக்கலாக யோசித்து செயல்படுவீங்க. மிகப்பெரிய லட்சியவாதிகளாக இருப்பீங்க. குடும்ப உறவுகளுக்கு ரொம்பவே மதிப்பு கொடுக்குறவங்க. வீட்டில் செல்ல பிள்ளையாகவும் இருப்பீங்க. எந்த இடத்துக்கு போனாலும் தானாகவே ஒரு பொறுப்பை எடுத்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு பிடித்த மாதிரியான நல்ல குணங்கள் உங்கள்கிட்ட நிறையவே இருக்கும். இந்த மாதிரி சிறப்பான குணங்கள் இருக்கக்கூடிய மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதம், திருவோணம் நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதம் இருக்கிறவங்களுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சு நல்ல பலன்களை கொடுக்க போகுது. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். கனிவான பேச்சுக்கள் சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். நீண்ட நாட்களாக தடைபட்ட தன வரவுகள் எல்லாமே கிடைக்க போகுது. வாரிசுகள் வழியாக சுப செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கருத்துகளுக்கு எல்லாருமே மதிப்பு கொடுப்பாங்க. கணினி மற்றும் இணையம் சார்ந்த துறைகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. எதிரிகள் மூலமாக இருந்த தொல்லைகள் எல்லாமே நீங்க போகுது. வேலை மற்றும் தொழிலில் உங்களுடைய போட்டியாளர்களை நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க. இந்த 2026ஆம் ஆண்டு நிச்சயமாக நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற மன உறுதியோடு தான் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் எதிர்கொண்டுட்டு வரீங்க. ஆனாலும் இந்த 3 மாதங்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக எதுவும் நடக்கலை. இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையும் மன உறுதியும் உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது. இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களும் துரோகங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்திருந்தாலும் சில விஷயங்களை எல்லாம் இன்னை வரைக்கும் உங்களால் ஜீரணிக்க முடியலை. அதனாலேயே நிறைய நேரங்களில் உங்களுடைய மனசு வெறுத்து போய் இந்த வாழ்க்கையில் இதுக்கு மேலே நான் என்ன கஷ்டப்பட வேண்டியிருக்கு, எனக்கு இந்த வாழ்க்கையை வாழவே பிடிக்கலை அப்படின்னு நெகட்டிவான எண்ணங்கள் கூட சில நேரங்கள் வரும். இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு லட்சியத்தோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்தை கெடுக்கிறதுக்கும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்கே நிறைய நபர்கள் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய திட்டங்களையும் சதிகளையும் சூழ்ச்சிகளை எல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் இதுவரைக்கும் நீங்க செஞ்ச தர்ம காரியங்களும் தான் உங்களை காப்பாத்திட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நல்ல நண்பர்களாக இருந்திருப்பாங்க, உறவுகளாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கே அவங்களுடைய சுயநலத்துக்காக சில துரோகங்களை எல்லாம் செஞ்சு உங்க வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, இவங்க எந்த அளவுக்கு பொறாமையோடவும் வன்மத்தோடவும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு இப்போ புரிஞ்சிருப்பீங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, மனசாட்சிக்கு விரோதமாக தப்பு செய்கிறவங்களுக்கு அந்த கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுப்பார் அப்படின்னு தான் கடவுள்கிட்ட உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு கடந்து போயிட்டு இருக்கீங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே 1000 கஷ்டம் இருந்தாலும் அதையெல்லாம் வெளியே சொல்லாமல் போலியாக சிரித்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த வாழ்க்கை உங்களை எப்படி புரட்டி போட்டாலும் முடக்கி வச்சாலும் நீங்கள் எப்பவும் போல் சாதாரணமாக இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களுக்கு என்னப்பா ஓஹோன்னு ஜாலியான வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனசில் நிம்மதி இல்லாமல் நிம்மதியாக தூங்க முடியாமல் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் பெருசாக செலவு வந்துருச்சு, பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆயிருச்சு, திடீர்னு பண பிரச்சனை அப்படின்னு நீங்க முடங்கி போயிட்டா கூட உங்களுக்கு உண்மையாக கூடவே நின்று உதவி செய்யறதுக்கோ ஆறுதலா 4 வார்த்தை பேசுறதுக்கோ அவ்வளவு ஏங்க திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி நீங்களாவே எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க உங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்டா அவங்க முன்னாடி செஞ்ச துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய ஏமாளிகளாகவும் நீங்கள் இருப்பீங்க. இந்த வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க.
என்னுடைய வாழ்க்கையில் என் மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் நிறைய நேரத்தில் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய பேர் இருக்கீங்க. நீங்கள் என்னதான் அந்த பிரச்சனையை தவிர்க்கணும் அப்படின்னு நீங்களா ஒதுங்கி போனாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை சும்மா விடுறதில்ல. கூடவே இருக்கக்கூடிய சில குடும்ப உறவுகளும் எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி குடும்பத்துக்குள்ளேயும் வெளியேயும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததையெல்லாம் விட்டுருங்க. இதுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கிறது மூலமாகவும் கடந்து போகிறதன் மூலமாகவும் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் முழுசாக பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, மேசராசியில் இருக்கக்கூடிய சூரியனும் சுக்கிரனும் சுக்கிர ஆதித்ய யோகத்தை கொடுக்க போகிறாங்க. சூரியனும் சுக்கிரனும் இணையக்கூடிய இந்த சுக்கிர ஆதித்ய யோகம் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் அதீத செல்வ செழிப்பு, ஆடம்பர வாழ்க்கை மற்றும் ராஜயோக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த யோகத்தின் காரணமாக உங்களுக்கு பணவரவு, கலைத்துறையில் வெற்றி, திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி மற்றும் திடீர் யோகங்கள் எல்லாமே கிடைக்க போகுது. எதிர்பாராத பணவரவு, செல்வ செழிப்பு மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். சினிமா, டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் ஆபரணங்கள் சார்ந்த தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்க போகுது. சூரியனின் சேர்க்கையால் சமூகத்தில் செல்வாக்கு, பெயர், புகழ் மற்றும் ஆளுமை திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கடகராசியில் உச்சம் அடையக்கூடிய குருவால் உங்களுடைய தன்னம்பிக்கை உயரப்போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். நீண்ட நாள் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தீங்கன்னா மீண்டும் உங்கள் உடல்நிலை சரியாகும். புதிய சொத்துக்கள் மற்றும் வாகனங்கள், செல்வம் சேர்க்கை இது எல்லாம் ஏற்படும். ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி கடகராசியில் உச்சம் அடைஞ்சு திருமண முயற்சிகளை வெற்றி கொடுப்பாரு. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். புதிதாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் மற்றும் புதிய பொறுப்புகள் எல்லாமே கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி சிறக்கும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாட்களாக இருந்த நோய் உங்களுக்கு நீங்கும். மன அமைதியும் நேர்மறையான ஆற்றலும் அதிகரிக்கும். பேச்சுவார்த்தையில் உங்களுக்கு எப்பவுமே நிதானம் இருக்கும். இதே நேரத்தில் கஜகேசரி யோகத்தின் மூலமாக சமூகத்தில் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து எல்லாமே உயரப்போகுது. அடுத்ததாக 2026ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக ராகு மகர ராசிக்கும் கேது கடகராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறாங்க. இந்த பெயர்ச்சிகள் காரணமாக கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு தொழில்நுட்பம், கண்டுபிடிப்புகள் மற்றும் சமூக மாற்றங்கள்லாம் முன்னேற்றத்தை கொடுப்பாரு. டிசம்பருக்கு பிறகு மகரத்திற்கு செல்லும் பொழுது கடின உழைப்பு மற்றும் தொழில் சார்ந்த பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். கேதுவின் தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தனிப்பட்ட அடையாளம் மற்றும் அகங்காரத்தை குறைச்சு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்க போறாங்க. குடும்ப உறவுகள் மற்றும் உணர்ச்சிகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரமும் கடின உழைப்புக்கு ஏற்ற வெற்றியும் கிடைக்க போகுது. மேலும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா ராகு கேது பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு காளஹஸ்தி போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டீங்க அப்படின்னா மன நிம்மதியும் புதிய தெம்பும் கிடைக்கும். அடுத்ததாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கடின உழைப்புக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர். உழைப்புக்கேற்ற உயர்வு, நிதானமான முன்னேற்றம் இருக்கும். இது வரைக்கும் கடன் பிரச்சனைகளில் இருக்கிறீங்க, நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்கு அப்படின்னா அதுவெல்லாம் உங்களுக்கு முடிவுக்கு வரும். மேலும் ஏழை எளியவர்களுக்கு உதவுறது, சனிக்கிழமைகளில் குலதெய்வ வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலமாக சனி பகவானுடைய தாக்கத்தை குறைச்சு உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது வரைக்கும் உங்கள் லட்சியத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் கஷ்டப்பட்டு உழைச்சு உங்களுடைய உடல் நலனை நீங்க கவனிக்காம விட்டுருந்திருப்பீங்க. இப்ப வரைக்கும் சிலருக்கு அது வெளியில தெரியல அப்படின்னாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் மூலமாக உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு வந்திருக்கும். அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதும் குணமாகணும் அப்படின்னா அதற்கு தகுந்த சிகிச்சை முறைகளை எடுத்துக்கிறது மட்டுமல்லாம உங்களுடைய உடல் நலனையும் நீங்க பாதுகாக்கணும். உங்ககிட்ட நிறைய ஆற்றல் இருக்கு, திட்டங்கள் இருக்கு, கடின உழைப்பு எல்லாமே இருக்கு. ஆனா உடல் ஆரோக்கியம் இல்லாம போச்சு அப்படின்னா உங்களால எதையுமே சாதிக்க முடியாது. இதற்கு பிறகாவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கூடுதலான கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதிரிகளை எல்லாம் ஜெயிச்சு வருவீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்காம வீட்லையும் சரி சமுதாயத்திலும் சரி நிறைய பேருடைய கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி இருப்பீங்க. இன்னும் சிலர் குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய புதிய தொழில்நுட்பங்களை கத்துக்கிட்டு நல்லதொரு வேலையில சேர போறீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக கிடைக்க போகுது. நம்மளுடைய குடும்ப உறவுகள், நம்முடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு பெரிய ஒரு தொகையை கடனாக கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாம, கேட்க முடியாம ஒரு விதமான மன அழுத்தத்துக்குள்ளா இருப்பீங்க. அதனாலேயே உங்களுடைய உறவு கெட்டிருக்கும். அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது அப்படின்னு நீங்க முடிவே செஞ்சிருப்பீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கினவங்க அவங்களுடைய தவறை புரிஞ்சுக்கிட்டு மனசாட்சியோட உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு, அந்தஸ்து உயரும்.
கடவுள் நம்பிக்கை அதிகமாகும். பெரியவர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிறுவனங்கள் முன்னேறவும் போகிறாங்க. மேலும் மேலும் எதிர்பார்த்த லாபமானது உங்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்க போகுது. புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்கலாம். இது வரைக்கும் உங்கள் குடும்ப உறவுகளுக்கு நீங்கள் பெருசாக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்க மாட்டீங்க. எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகளில் உங்களோடு எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்த குடும்ப உறவு சகிப்புத்தன்மையை இழந்து கடமைக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலையில இருந்திருப்பாங்க. என்னதான் நீங்க குடும்ப உறவுகளை பத்திரமா பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் குடும்ப உறவுகள் கிட்ட நீங்க மனம் விட்டு பேசணும். 20 வயசுல இருந்தாலும் சரி, 70 வயசுல இருந்தாலும் சரி, குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய மனநிலையை நீங்க எல்லா கட்டத்திலையும் புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து சில விஷயங்களை திருத்திக்கிட்டும் சில விஷயங்களை மாத்திக்கிட்டும் நீங்க இருந்தீங்க அப்படின்னா உறவுகள் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல நிம்மதி முழுசா கிடைக்கணும் அப்படின்னா சில இடங்கள்ல விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையெல்லாம் சரியா செய்யாத காரணத்தினாலதான் நிறைய பேருடைய குடும்பத்துல கணவன் மனைவியா இருப்பாங்க, வெளியே போவாங்க வருவாங்க, ஆனா உண்மையான அந்யோன்யம் இருக்காது, சரியா பேசிக்க கூட மாட்டாங்க. சமுதாயத்துக்காக போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதற்கு பிறகு உங்க வாழ்க்கையிலும் இதுவெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா மனம் விட்டு பேசி உங்க கூட அதிகமான நேரத்தை செலவிடணும். உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி நடந்துக்கணும். பணம் வசதி வாய்ப்புகள் எல்லாருக்கும் தேவை அப்படின்னாலும் அதை வச்சு நிம்மதியான அழகான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. கோடீஸ்வரனா இருக்கவங்க கூட கஷ்டப்படுறதையும் ஏழைகளா இருக்கிறவங்க கூட சந்தோஷமா இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. சின்ன சின்ன விஷயங்களை கூட சரியா பேசி முடிக்காத காரணத்தினால தான் பெரிய பெரிய பிரிதல்கள் எல்லாமே வருது. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா விவாகரத்து வரைக்கும் கூட போயிடுது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நீங்கள் மட்டுமே முழுமையான காரணம் இல்லை. உங்களை மட்டுமே குற்றம் சொல்லிட முடியாது. சில கிரகங்களுடைய பார்வை தசா புத்தியினோட பலன்கள் காரணமாகவும் இதுவெல்லாம் நடக்கும். சில ஜோதிட சூட்சமங்களை எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சரியான விஷயங்களை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும். நீங்கள் விவாகரத்தை வாங்கியிருந்தா கூட 2 பேருடைய உள்ளத்திலும் தூய்மையான புரிதல் வர்ற வரைக்கும் உண்மையாக நடந்துக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நடந்துச்சு அப்படின்னு மற்றவங்க சூழ்நிலையில இருந்து உணர்வு பூர்வமாக நினைச்சு பாருங்க. நிச்சயமா உங்க மனசுக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் வரும். இந்த மாற்றத்தின் காரணமாக குடும்ப உறவுகள் மீண்டும் சேர்வாங்க. இதுவெல்லாம் உடனே நடக்கல அப்படின்னாலும் சில மாதங்கள்ல ஒன்றாக சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாய்ப்புகள் சரியாக அமையும் போது நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே மாறும். உங்ககிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய தனி மனித ஒழுக்கம் மற்றும் மது மற்றும் போதை பழக்கங்கள் இருந்து விலகி இருக்கிறது. ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் காரணமா பல நாட்களாக விலகி இருந்த உறவுகள் மீண்டும் உங்களோடு வந்து சேர போறாங்க. புதிய நட்பும் நண்பர்களுடைய தொடர்பும் உங்களுக்கு ஏற்படும். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை விட வித்தியாசமான புதியதொரு வாழ்க்கையை இனி வாழ போறீங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு நல்லதே தான் நடக்கும். நம்பிக்கையோட ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.